திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய தொடக்க கால தேர்தல் அனுபவமே கூட்டணி தான். 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு எதிரும் புதிருமான நிலைப்பாடு கொண்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை இணைத்து கூட்டணியாக தான் தேர்தலை எதிர்கொண்டார்கள். தனிப்பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 130 இடங்களுக்கு மேல் கிடைச்சதுனால திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் யாருக்கும் இடம் தராது என்று பேரறிஞர் அண்ணா அறிவித்து விட்டு தான் திமுக தான் தனித்து ஆட்சி அமைத்தது. அன்றைய தினம் சுதந்திரா கட்சி தலைவர் முதறிஞர் ராஜாஜி கூட ஆட்சியில பங்கு தரலாமே என்று கேட்ட பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் என்பதுதான் வரலாற்று பதிவு. அந்த அடிப்படையில அவங்க தனித்து தான் ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். 1980ஆம் ஆண்டில் மதிப்பிற்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கி திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அவரை தேர்தல் களத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்துமே அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காங்கிரசுக்கு 50%, இவங்களுக்கு 50-50 சீட் ஷேரிங், கிட்டத்தட்ட 119 இடங்கள் என்று நின்று அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று அறிவித்து அன்றைய தினம் ஆட்சி கலைக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை கலைப்பதற்கு மக்களே நீதி தாருங்கள் என்ற பொழுது மீண்டும் எம்ஜிஆர் அவர்களே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. எனவே தான் அதை வைத்து தான் சொல்றாங்க. இன்னொன்று, ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நம்ம 2016 2021 காலகட்டத்தில் மைனாரிட்டி திமுக ஆட்சியின் அந்த 5 ஆண்டுகளாக செல்வி ஜெயலலிதா உட்பட பலரும் விமர்சித்ததை நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு 90-92 இடங்களோட பெரும்பான்மை கிடைக்காம திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வலியுறுத்தி இருந்தால் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கும். ஆனால் வெகு சாமர்த்தியமாக திரு கருணாநிதி அவர்கள் இந்த 2 பேரிடமே நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி டெல்லி காங்கிரஸோட தொடர்பு கொண்டு ஒரு கடிதத்தை வாங்கிட்டாரு. ராமாபுரம் தைலாபுரம் தோட்டம் போய் பெரியவர் ராமதாஸையும் சந்திச்சு 5 ஆண்டுகளும் நிபந்தனையற்ற ஆதரவு என்கிற கடிதத்தை வாங்கி கூட்டணி ஆட்சிக்கு அப்பவும் முடிவு கட்டிட்டாங்க. அந்த அடிப்படையில தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி என்பது ஒருபோதும் ஏற்க முடியாது என்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். இது சரியானது, யதார்த்தமானது. ஆனால் மத்தியில காலங்காலமாக அவர்கள் பெரும்பான்மையாக பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு பாஜக வந்த நிலையிலும் கூட்டணிக்கு இடம் கொடுத்தார்கள். அதே போல கூட்டணி அரசு என்பது எல்லா அரசியல் கட்சியும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறோம், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்போம்னு ஜனதா காலத்திலும் சரி, அதற்கு பிறகு காங்கிரஸ் காலத்திலும் சரி, இன்றைக்கு பாஜக காலத்திலும் சரி கொடுக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பல வட மாநிலங்களில் கூட கூட்டணி ஆட்சி என்பது இருக்கிறது. அது தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உட்பட விசிகா கூட எங்களுடைய கொள்கை கோட்பாடு அதுதான் சொல்றாங்க. பட் இப்போதைக்கு அது சாத்தியமில்லை, காலம் கனியும் என்று காத்திருக்கிறார்கள். எனவே திமுக இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இனி காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் சகோதரா. திரு துரைக்கண்ணா, அதில் என்ன சிக்கல்னு புரிஞ்சுக்கலாம். அதில் என்ன சிக்கல் இருக்குது? தொகுதி ஆட்சியில் பங்குறுக்கில் என்ன சிக்கல் இருக்குது? தொடர்ந்து வந்துட்டு தனித்தே ஆட்சி அமைக்கிறாங்க திமுகனாலும் சரி, அதனுடைய பின்னணி என்ன? அதாவது அரசியலுக்கு தேர்தல் களத்திற்கு மட்டுமே தான் இந்த கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை பயன்படுத்திக் கொள்வது என்கிற நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று ஒரு 10-15 அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ்ல 4 பேர், கம்யூனிஸ்ட் 2 பேர், கம்யூனிஸ்ட் வேண்டான்ட்டாங்க. விசிக மதிமுக 2 பேர் எல்லாம் அந்த அமைச்சர்களை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் இருக்கும். அவங்க தன்னிச்சையாக செயல்பட விரும்புவார்கள். அந்த சிக்கலில் இருந்து இப்போ முதலமைச்சர் ஆர்டர் போட்டால் எல்லா அமைச்சர்களும் உடனடியாக அதற்கு ஒப்புக்கொள்வார்கள், மறுப்பு எதுவும் தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் மற்ற கட்சியை சேர்ந்த, உதாரணத்திற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 அமைச்சர்கள் அவங்க துறையை சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு விரும்புவாங்க. முதலமைச்சரோ மற்ற மூத்த அமைச்சர்களோ அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. இந்த நிலைப்பாடு கூடாது என்பதுதான் திமுகவின் விருப்பமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு துரைக்கண்ணா. இணைப்பிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துட்டீங்க. நன்றி.